Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி சுண்டல். இந்த கொண்டக்கடலை சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கொண்டக்கடலை 1/2 கப். இதை 2 வாட்டி கழுவிட்டு முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் கொஞ்சமா உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கர்ல 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இப்படி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். கடாய் லைட்டாக சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த கடுகை சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியிறப்போ இந்த கடலைப்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சோன்னையும் இந்த உளுத்தம்பருப்பு, அடுத்து இந்த பச்சை மிளகா, அப்புறம் இந்த கருவேப்பிலை, இப்போ பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சிவக்க ஆரம்பிச்சதும் இந்த இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டோட கொஞ்சமா சால்ட், நம்ம சால்ட் சுண்டலே சேர்த்து வேக வச்சிருக்கோம். அதனால இந்த வெங்காயம் வணங்கி அந்த வெங்காயத்துக்காக மட்டும் சால்ட் போட்டால் போதும். இப்போ இந்த மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள், அப்போ இந்த சுண்டலை சேர்த்துறேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இந்த சுண்டல் சூடானா போதும், நீங்கள் இந்த கொத்தமல்லி தூவி துருவின தேங்காவையும் தூவி ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா சுவையான சுண்டல் ரெடி. ஈஸியாக குயிக்காக ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெடி. ஈவினிங் டைம் டீயோட இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.